ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலமா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு, கையும் ரேகையும் இப்படி இருந்தால் 13. அதாவது 13வது பகுதியில் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு கையை போட்டிருக்கோம். அதில் பணம், பதவி, பட்டம், நல்ல ஒரு பெரிய விசேஷமான கைரேகை அமைப்பு போட்டிருக்கோம். வாங்க போர்டு கொடுத்துருவோம். பணம், பட்டம். இன்றைய தலைப்பு என்னவென்றால் பணம், பதவி, பட்டம், தொழில், அதிர்ஷ்டம், கைரேகை அமைப்பு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஒரு ஆண் 60 வயசு, கையும் ரேகையும் இப்படி இருந்தால் 13வது பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இவருடைய கை இது இடது கை, இது வலது கை. கை எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்த உடனே எதுவுமே நமக்கு புரியாது. ஒன்னா பார்த்தோம்னா தான் புரியும். முதல்ல எடுத்த உடனே இவர் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இவர் ஒரு ஆண் 60 வயது, சரிங்களா? அதுக்கப்புறம் கையை பார்க்கணும், 2 கையும் பார்க்கணும். முதல்ல எடுத்தோன்னா ஆயுள் ரேகையை பார்க்கணும். ஆயுள் ரேகை 2 கையிலுமே நல்ல பிரமாதமாக இருக்கு. ஆயுள் பிரமாதமாக இருக்கு. செவ்வாய் ரேகையும் 2 கையிலுமே இருக்கு. செவ்வாய் ரேகையும் இருக்கும்போது ஆயுள் பலமாக இருக்கிறது. குறைஞ்சது 80 வயசுக்கு மேலே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல எந்த விதமான வெட்டு, துண்டு, தீவு எதுவுமே கிடையாது. ஆயுள் ரேகை நல்ல பலமா இருக்கு. அதுக்கப்புறம் புத்தி ரேகையை பார்க்கணும். புத்தி ரேகை நல்லா கீழே சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு. புத்தி ரேகை வளைஞ்சிருக்கு. அப்ப கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை வயம் சிறந்தவராக இருப்பார். வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு முழு தகுதியும் உண்டு. இந்த நபருக்கு சந்திரன் பக்கம் 2 கையிலையுமே கைரேகை, அதாவது புத்தி ரேகை வளைஞ்சிருக்கு. புத்தி ரேகை வளைந்து சந்திரன் பக்கம் அருமையா லைட்டா இருக்கு. சந்திரன் மேட்டுக்கு போல சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான அமைப்பு. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கற்பனை வயம் முக்கியம். கற்பனை வயத்தோடு இருக்கிறார். அதே மாதிரி அடுத்தது நம்ம இறுதி ரேகையை பார்க்கணும். இறுதி ரேகை இந்த கையில திரிசூலத்தோட அமைஞ்சிருக்கு. அதுல ஒரு முக்கோணமும் இருக்கு, குரு வளையமும் இருக்கு. குருமேட்ல இந்த கையிலையும் 2 கிளையோட இருக்கு இறுதி ரேகை. இங்கேயும் குரு வளையம் இருக்கு. அப்ப இவருக்கு இறுதி ரேகை சிறப்பா இருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்கணும். 2 கையிலையும் விதி ரேகை ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சு போகுது பாருங்க. இங்க ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சு போகுது, இங்கேயும் ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சு போகுது. அதாவது இடது கையிலையும் வலது கையிலையும் ஆயுள் ரேகையில இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போகுது. இங்க வலது கையை பாருங்க. இங்க ஒரு மீன் குறி மாதிரி இருக்கு, மச்ச ரேகை மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை நல்லா சிறப்பா போகுது. அப்ப அந்த விதி ரேகை மச்ச ரேகையில் இருந்து ஆரம்பித்து செல்வதால், அதுவும் ஆயுள் ரேகையில இருந்து போகுது, போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய, செல்வம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் அவருடைய சூரிய ரேகையை பார்க்கணும். சூரிய ரேகை 52 வயசுக்கு மேல நல்லா பிரைட்டா இருக்கு, சரிங்களா? சூரிய ரேகை 2 கையிலையும் 52 வயசுக்கு மேல நல்லா பிரைட்டா இருக்கு. 52 வயசுக்கு மேல செல்வம், புகழ், செல்வாக்கோடு வெற்றியோடு திகழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ஆரோக்கிய ரேகை இருக்கான்னு பார்க்கணும். 2 கையிலையுமே ஆரோக்கிய ரேகை இருக்கு. இது புதன் மேட்டு பக்கம் போறது ஆரோக்கிய ரேகை. ஆரோக்கிய ரேகை இருக்கும் பொழுது அது சதுரத்தில் முடிஞ்சிருக்கு. இங்க ஒரு ரேகை இங்க துண்டுபட்டு லைட்டா வருது. புதன் மேட்டு பக்கம் லைட்டா வருது, இதுவும் லைட்டா போகுது. அப்படிங்கும் போது ஆரோக்கிய ரேகை இருக்கும் பொழுது அவருக்கு ஒன்று செரிமான, வயிற்றுல செரிமான பிரச்சனை, இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் ஏதாவது ஒன்று இருந்தே ஆகணும். வியாதி இருக்கும். பணம் நிறைய வரும், ஆனாலும் வியாதி வரும், சரிங்களா? இப்போ இவருக்கு அந்த புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை இருக்கு. இப்ப இவருடைய கையில உள்ள அதிர்ஷ்ட குறிகளை நம்ம பார்க்கணும். வாழ்க்கையில முன்னுக்கு வந்தது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதிர்ஷ்ட குறின்னு பார்த்தாக்க குரு மேட்டை பாருங்க. முதல்ல ஒவ்வொரு மேடா பார்த்துட்டு வருவோம்.
குருமேட்ல இங்க வந்து குரு வளையம் இருக்கு, லெப்ட் ஹேண்ட்ல குரு வளையம் இருக்கு. குருமேட்ல இருதய ரேகையில கிளை இருக்கு, மிகவும் சிறப்பான அமைப்பு. அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் வந்துருவோம். இங்க வந்து திரிசூல் அமைப்பு இருக்கு, இங்க ஒரு முக்கோணம் இருக்கு, இங்கேயும் குரு வளையம் இருக்கிறது. அப்ப குருமேட்டில் முக்கோணம் இருந்தால் ஒரு அரசியல் நிபுணராக, ஒரு ஒரு கேபிட்டல் சிட்டி அரசியல்ல ஈடுபடணுங்கிற அவசியம் கிடையாது, அரசியலும் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு குரூப், நிறைய பேருக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நமக்கு குரு வளையம் இருக்கு இல்லையா, இந்த குரு வளையம் மிக சிறந்த ஒரு அமைப்பு, ஒரு ராஜமுகமான ஒரு வாழ்வு அவர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. குருமேட்ல நல்லா சிறப்பா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த புதன் மேட்டுக்குல, இந்த புதன் மேட்டுக்கும் சூரிய மேட்டுக்கும் இடையில ஒரு சதுரம் அமைப்பு இருக்கு. அப்ப இவர் சுயமா சம்பாதிச்சு நிறைய நிலபலம், சொத்து, சுகம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இது வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி, புதனுக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்குன்னா மிகப்பெரிய ஃபேக்டரி மாதிரி கூட உண்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம். இதே மாதிரி இவருடைய கையில பாருங்க, நிறைய சதுர அமைப்புகள் பெருசு பெருசா இருக்கு. இந்த சதுர அமைப்புகள் கையில் இருந்தால் நிலம், வீடு, நிறைய சொத்து, அதாவது நிறைய பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், பெரிய பெரிய மால்ஸ், மிக பிரம்மாண்டமாக நல்ல தொழில்துறையில் மிக சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புண்டு. தொழிலதிபராக இருக்கிறது கூட வாய்ப்புண்டு. இன்னும் சொல்ல போனா இங்க பாருங்க, இந்த ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி போகுது. 30 வயசுக்கு மேல இன்னொரு விதி ரேகை வருது. அப்ப 2க்கு மேற்பட்ட விதி ரேகை, இந்த கையிலும் 2க்கு மேற்பட்ட விதி ரேகை இருக்கு. அப்போ கண்டிப்பாக 2-3 வருமானங்களுக்கு மேல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பிடிக்கணும். அதே மாதிரி சந்திரமேட்டிலிருந்து ரேகை வருது, சந்திரமேட்டிலிருந்து ரேகை போகும்போது மனைவி மூலமாகவும் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்னு, இந்த ஆயுள் ரேகையிலிருந்து கீழ் எலும்பு கீழே அப்படி போய் வருது ஆயுள் ரேகை இல்லையா, இதுல வந்து 2 இதுலயுமே கீழே அப்படி இருக்குது, கீழே இறங்குது ரேகை. அப்படி கீழ் இறங்கும் பொழுது உங்களுக்கு 50 வயசுக்கு மேல செல்வம் நிறைய வரும், செல்வ பிராப்தி நிறைய இருக்கும். ஆனா உடம்பு பாதிக்கப்படும், உடல் நலம் பாதிக்கப்படும். செல்வம் வரும், உடல் நலம் பாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுங்க. ஆயுள் ரேகையில யாருக்கு வந்தாலும் இந்த மாதிரி கீழே இறங்குச்சுன்னா உடல் நலம் பாதிக்கப்படும், செல்வம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து மன்மத மேட்டுக்கு வந்துருவோம். மன்மத மேட்டுல 2 ரேகை இருக்கு, தார ரேகை. அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துருவோம், குழந்தை 2 இருக்கு. கூட பிறந்தவங்க ஒரு 4 பேர் 5 பேர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருடைய சுக்கரமேட்டை பாருங்க, வளைகுறியோட நல்லா சிறப்பா இருக்கு. இங்க குரு வளையமும் இருக்கு. இவருக்கு நண்பர்கள், நட்பு உயர்ந்த அளவு, பெரிய அளவு நட்பு விரிந்திருப்பதற்கு வாய்ப்புண்டு. நட்புகள் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. செல்வாக்கு ரேகைகள் சொல்லுவோம். இந்த மாதிரி நீளமா இருந்ததுன்னா செல்வாக்கு ரேகை. அப்ப இளமையில் கஷ்டப்பட்டார், இந்த ஆயுள் ரேகையிலிருந்து மீன் சின்னம் இருக்கிறதுனால இளமையில் கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாமே வாழ்க்கையில சண்டை போராட்டம் வெற்றி, சண்டை போராட்டம் வெற்றி, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருடைய கையை பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய சதுரங்கள் இருக்கு, நிறைய முக்கோணம் இருக்கு. இந்த மாதிரி சனி மேட்ல முக்கோணம் இருந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கு. இந்த மாதிரி கையை ஒன்னா நம்ம பார்த்தோம்னா தான் கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கையில ஒண்ணுமே புரியாது. திரும்ப ஒரு தடவை நான் வந்துடுறேன். இப்ப தெரியாதவங்க தெரிஞ்சுக்க. முதல்ல ஒரு நபர் ஆணா பெண்ணா, இவர் ஆண் 60 வயசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆயுள் ரேகை சிறப்பா இருக்கா, ஆயுள் எவ்வளவு நாள் இருப்பாரு, வெட்டு துண்டு இருக்கா, தீவு இருக்கான்னு பார்த்துருவோம். ஆயுள் ரேகை நல்லா சிறப்பா இருக்கு, ஆயுளை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் ரேகையும் இருக்கு, கங்கண ரேகை 3 இருக்கு, விதி ரேகை இருக்கு. அப்படிங்கும் போது இந்த ரேகையெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுனால இவருக்கு ஆயுள் பலமாக இருக்கிறது. குறைஞ்சது 80 வயசுக்கு மேல நல்லா இருப்பாரு. இவருக்கு ஒரு 25 அந்த மாதிரி வயசுல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நிகழ்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விபத்து நிகழ்ந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஆயுள் ரேகையை பார்த்துட்டோம். புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு. கதை, கவிதை, கட்டுரை, கற்பனையில் சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இறுதி ரேகை இங்க பாருங்க, திரிசூல் அமைப்பு, ஒரு முக்கோணம். இங்க வந்து குருமேட்ல வந்து குரு வளையம் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இறுதி ரேகை கிளையோடு இருக்கு, குரு வளையமும் இருக்கு. அதே மாதிரி
அதுக்கு அடுத்தது நம்ம விதி ரேகையை பார்த்துடணும். விதி ரேகை பாருங்க, ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சு போயிருக்கு. இளமையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில், அது இல்லாம மீன் சின்னத்துல இருந்து ஆரம்பிக்குது ரைட் ஹேண்ட்ல. இங்கேயும் ஆயுள் ரேகையில இருந்து தான் ஆரம்பிக்குது விதி ரேகை. அப்படிங்கும்போது இளமையில் கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. 52 வயசுக்கு மேல தான் சூரிய ரேகை ஆரம்பிக்குது. அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு கீழே ஒரு சதுரம் மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது இவர் சம்பாதித்து நிறைய சொத்து, பணம், பெரிய ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி கட்டியிருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய அசையாத சொத்துக்கள் நிறைய வாங்கி போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருடைய கையை பாருங்க, டிஃப்ரெண்டா நிறைய சதுரங்கள் இருக்கிறதுனால, செவ்வகம், சதுரம் இந்த மாதிரி இருக்கிறனால, முக்கோணம் இருந்தால் ஆராய்ச்சி தத்துவம், சதுரம் இருந்தால் வாழ்க்கையில் எதை கண்டும் மயங்க மாட்டார். நிலம் நிறைய வாங்கி போட்டிருப்பார், ஃபேக்டரிஸ் நிறைய இருக்கும். இன்னும் சொல்ல போனா சந்திரமெட்டை பாருங்க, சந்திரமெட்ல ரேகை இருக்கனால இவர் ஒரு இடத்துல தங்க மாட்டார். பல இடத்துக்கு பறந்து பறந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் இருக்கும். அதாவது வெளிநாடு, நம்ம இந்தியாவுக்குள்ளே நிறைய போறது, இந்த மாதிரி பெரிய ஒரு தொழிலதிபராக அங்கங்க சுத்தி வளம் வரக்கூடிய சந்திரன்மேட்ல இருந்து ஒரு ரேகைகளும் இருக்கு. அதனால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கையை பார்த்த உடனே இப்படிதான் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த கையில பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, குரு வளையம் இருக்கு. குரு வளையம் இருந்தால் ஒரு ராஜபோகமான வாழ்வு, ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்வு இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்க திரிசூல் அமைப்பு இருக்கு. திரிசூலத்துல ஒரு முக்கோணம் இருக்கு, ஒரு கேபிட்டல் சிட்டி, ஒரு தலைமை பண்பு, அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கு, தெய்வ பக்தி இருக்கு. வாழ்க்கையில சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி சதுரம், முக்கோணம் இருந்தால் கையில் ஆராய்ச்சி தத்துவம், சதுரம் இருந்தால் நிறைய சொத்து. அப்படிங்கும் போது இவருக்கு பணம் நிறைய இருக்கு. பணம் இந்த கையை பொறுத்தவரை 2 கைக்கும் பணம் நிறைய இருக்கு. நல்ல பெரிய உயர்ந்த பதவி, பட்டம், தொழில் நிறைய இருக்கு. மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கு. அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு. அந்த கைரேகை அமைப்புல எல்லாமே இருக்கு. பாருங்க, பணம், பட்டம், பதவி, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னு பார்த்தா குரு வளையமும் இந்த முக்கோணமும் இந்த குருமேட்டில் இருக்கிறது மிக பெரும் அதிர்ஷ்டம். ஒரு ராஜயோகமான ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்வு கிட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம். பணம் இங்க 52 வயசுக்கு மேல சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு. மிக பெரும் செல்வம். இது மைனஸ்ன்னு பார்த்தாக்கா ஒரு 25 வயசுல ஒரு விபத்து மாதிரி நிகழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிச்சப்படி இவருடைய கையில உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாதி இருக்கு, வியாதியை கரெக்ட் பண்ணிக்கணும். இவர் குறைந்தது 80 வயதிற்கு மேல். நல்லா பிடிக்கும். நான் சொல்ற எல்லாமே பலனே கூட கம்மியாக தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம அவர்கள் முயற்சி செய்தால் எவ்வளவு வேணாலும் நீட்டிச்சுக்கலாம். நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய நினைப்பின் மூலமாக நல்லதை நினைத்தால் நன்மையே நடைபெறும், தீமை நினைத்தால் அதற்கான ரேகை ஓடும். ஒரு ஆசைப்பட்டு என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேகை ஓடுறதான் கர்மாவனுடைய ஒரு அம்சம். இப்போ நம்ம இந்த கையை பாருங்க, இவர் பணம், பதவி, பட்டம் பெற்று சிறப்பான ஒரு தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவருடைய கையை பாருங்க, பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன். வணக்கம்.